மத்திய கிழக்கில் நடந்து வரும் உக்கிரமான போரில் இப்போது ஒரு புதிய திருப்பமாக ஈரானில் உள்ள ரஷ்ய தூதரகம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ஈரானின் இப்சஃபான் நகரில் அமைந்துள்ள இந்த தூதரகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த குண்டுவீச்சில் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஒரு நாட்டின் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது சர்வதேச விதிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்று ரஷ்யா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதல் உண்மையில் அந்த பகுதியில் உள்ள மாகாண ஆளுநர் அலுவலகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாகும். ஆனால் அதன் மிக அருகில் இந்த ரஷ்ய தூதரக கட்டிடத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் தூதரக ஊழியர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிகள் இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளன. குண்டு வெடித்த அதிர்வலையில் அங்கிருந்த ஊழியர்கள் சிலர் தூக்கி வீசப்பட்டனர். நல்ல வேளையாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தோ அல்லது பெரிய அளவிலான காயங்களோ ஏற்படவில்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச உடன்படிக்கைகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்று மரியா ஜாகரோவா சாடியுள்ளார். எந்த ஒரு போர் சூழலிலும் தூதரக பகுதிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது உலக நாடுகளின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரானின் அதிபர் மசூத் பெசஷ்கியானிடம் அவசர ஆலோசனையை மேற்கொண்டார். இந்த போரில் தூதரக அதிகாரிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று புதின் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ரஷ்ய தூதரகம் சேதமடைந்திருப்பது போரின் போக்கை இன்னும் சிக்கலாக்கியுள்ளது. உடனடியாக போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு ரஷ்யா உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் ரஷ்யாவை ஈரானுக்கு ஆதரவாக இன்னும் தீவிரமான முடிவுகளை எடுக்க தூண்டுமா என்ற கேள்வி சர்வதேச அரசியல் மேடையில் இப்போது பூதாகரமாக எழுந்துள்ளது.